வேற யாருக்காவது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்த குக்கோழி தரும். மெய்வருத்த குக்கோழி தரும். மெய்வருத்த குக்கோழி தருமா? கோழிக்கும் போல இருக்கு. குக்கோழி இல்லை விராட் கோலி, ஒரு வேளை விராட் கோலி வந்து சேருவாரோ அப்படி கூட இருக்கலாம். தாவேக்கால எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒரு கட்சியை வச்சுக்கின்னு இவர் 2026 ஆட்சிக்கு வரணும், தமிழக மக்களை ஆளணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு இருக்கார் தளபதி விஜய். தலைவலி விஜய். என்ன இருந்தாலும் விஷய ஆனந்துக்கு ஒரு நன்றி சொல்லணும், ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவனுங்க வளர்றதை வச்சு நிறைய பேர் ட்ரோலு அது இதுன்னு போட்டு நாஸ்தி பண்ணுகிறாங்க. நேற்று பார்த்தா ஒருத்தன் ஒரு போலீஸ்காரருடைய கையை கடிக்கிறான். யார்? இந்த தாவேக்கா தற்கொலை இல்லை ஆச்சரியக்குறி. அந்த ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்களா, அடா போய் கடிச்சிட்டியா, இந்த ஜாவா பண்ணி சொல்லானே, என்னடா குத்திட்ட அப்படின்ற மாதிரி, என்னடா கடிச்சிட்ட அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துன்னு வந்திருக்கார். ஒரு தாவேக்கா பிரமுகர். அவர் என்ன பிரமுகர் என்ன கதைன்னு தெரியல. அவர் ஏதோ பிஎஸ்ன்றாங்க, அவர் ஏதோ இதுன்றாங்க அதுன்றாங்க, பல பில்டப்பும் கொடுக்குறாங்கப்பா. அப்புறம் பார்த்தா ஒரே அங்கே நன்றி தெரிவிக்கிறாரு. யார்? நம்ம புஷி ஆனந்த் அண்ணா வந்து நன்றி தெரிவிக்கிறார். யாருக்கு நன்றி தெரிவிக்கிறாருன்னா காவல்துறைக்கு. ஏன்னா காலையிலே வாங்கி கட்டினார். காலையிலே வந்து ஒரு லேடி போலீஸ், அவங்க என்ன ரேங்க்குன்னு தெரியல, எஸ்ஐயா இல்லை, ஏன்னா 2 ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க பார்க்கும்போது இல்லை டிசியா இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனரா என்ன கதைன்னு தெரியல. அது இப்படி ஒரு திட்டு இந்த ஆள் ரீசெண்டாக வாங்கியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சாதாரண ஒரு போலீஸ்கிட்டேருந்து கேவலமே இல்லைங்க, ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் பேசுகிறாரு அவர் புஷியானந்து, தளபதி தவிர வேறு யாருக்காவது இந்த கூட்டம் வருமா அப்படின்ற லெவலில் பேசிவிட்டு அதை அப்படியே மாற்றி அதை அப்படியே வேறு மாதிரி ஆக்கிட்டு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க, QR கோடு அது இதுன்னு பேசி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் நாங்கள் வந்து எங்கள் தொண்டர்கள் தளபதியை பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி வேற யாருக்காவது அனுமதி இல்லை, டோக்கன் கொடுக்கிறோம், QR கோடு, போலீஸ்ல 31 கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம். என் தலைவனை பார்க்க வருவோம் சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கினே இருக்கிறேன். ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள்.